அண்ணா லாஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா. நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர். இவர் எலெக்ஷனில் நிற்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார். திமுக எலெக்ஷனில் நிற்கிது, யார் திமுகவுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்கே நிற்கிறார், நான் இவர் நண்பர். அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்லை, நான் சொல்கிறதுக்குண்ணே, சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில், ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை. இன்றைக்கி திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்காக இருக்குது. அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமல் அவங்களுக்கு வரும். நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்கள் ஜெயிக்க போகிறோம்.